ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு கீரை வடை ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் வடை செஞ்சிங்கன்னா நீங்கள் எங்கே செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் வடை டேஸ்ட்டாக வரும். இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம் எடுத்துருக்கிறது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கோம். 4 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு வீதம் எடுத்துக்கணும். கடலை பருப்போட அளவு அதிகமாக இருந்தால் தான் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. அடுத்ததாக நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. நாம் மாவு அரைக்கும் போது கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மசியாக அரைச்சிடக்கூடாது. வடை டேஸ்ட்டாக வரணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நாம் அரைச்ச மாவு கூட பச்சை மிளகா தேவையான அளவு, வெங்காயம் 1 போட்டால் போதும். நம்ம கீரை சேர்க்கறதுனால வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது. இது கூடயே கீரையையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ சொல்கிறது 3வது ஸ்டெப்பு. இதுவும் ரொம்ப முக்கியம். கீரை போட்டு பிசைஞ்சு வச்சதும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது மாவை ஊற வைக்கணும். நாம் இதை பிசையும் போது உப்பு சேர்க்கக்கூடாது. இது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு எடுத்து நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நமக்கு வடை சுடுறதுக்கான மாவு தயாராக ரெடியாக இருக்குது. நாம் இப்போ வடை சுட்டுக்கலாம். வாங்க. எப்போவுமே நாம் வடையை தட்டி போடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைங்க. வடை போடும்போது லோ ஃப்ளேமில் மாற்றிருங்க. அப்போ தான் நமக்கு வடை உள்ளேயும் வெந்து மேலே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ நமக்கு மொறுமொறுன்னு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகே பாய். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே பாய். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.